மீனாட்சிக்கு எதிராக பூங்கொடி நிச்சயமாக சாட்சி சொல்ல மாட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில் அப்படின்னு உங்களுக்கும் தோணுனா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பிரமாக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கிற லேடி இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க பூங்கொடி கிட்ட, இதை பாருமா, நீ யாருக்காகவும் பயப்படக்கூடாது. இந்த மாதிரி கல்யாணம் ஆகி 2-3 மாசத்துல ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீட்டில் இப்படிப்பட்ட கொடுமைங்க நடக்கிறது இங்கெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்குது. அதனால தான் நம்ம சிஎம் பெரிய சட்டம் ஒன்றை இயற்றி அதில் கண்டிக்கத்தக்க தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி இப்போ பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்குமா? சொல்லு, நீ பயப்படாமல் சொல்லு, யாருக்கு வேண்டியும் பயப்பட வேண்டாம். உங்கள் மாமியார் உங்கள் மாமனார் 2 பேத்துல யாராவது உன்னை கொடுமைப்படுத்தினாங்கன்னா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பூங்கொடி எதையுமே பேசாமல் அமைதியாக முழிச்சுக்கிட்டே இருக்க, அதே சமயம் இதை பாருமா, அவங்க தான் உன்னை கொடுமைப்படுத்தி இருக்கணும்னு இல்லை, அங்கே உன் புருஷன் வேணாலும் உன்னை கொடுமைப்படுத்தி இருக்கலாம், சொல்லுமா அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே மாயாண்டி சொல்கிறாரு இன்ஸ்பெக்டர் கிட்ட, இதை பாருங்க இன்ஸ்பெக்டர் மேடம், ஒன்றுமே இல்லாத பிரச்சனையை தேவையில்லாமல் ஊதி பெருசு பண்ண வேண்டாம். அந்த புள்ள எங்களை கண்டிப்பாக ஒரு கொடுமைக்காரங்கன்னு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இதை பாருங்க சார், பார்க்குறதுக்கு பெரிய மனுஷனாக இருக்கீங்க, நாங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட தானே விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு உள்ளே வந்து பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மேடம், பூங்கொடியே எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்குது, அப்படி இருக்கும்போது நீங்கள் அவளை ரொம்ப வற்புறுத்தி கேட்குறதால தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அங்கே மீனாட்சி சொல்கிறாங்க, நீங்கள் பேசாமல் அமைதியாக இருங்க, அவள் மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அவள் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லட்டும் அப்படின்னு அங்கே மீனாட்சியும் சொல்கிறாங்க. மஞ்சமலை சொல்கிறாரு இன்ஸ்பெக்டர் கிட்ட, மேடம், இப்படியெல்லாம் இவங்க எல்லாத்தையும் வச்சுட்டு என் மக பூங்கொடியை இங்கே நிற்க வச்சு கேட்டிங்கன்னா அவள் நிச்சயமாக இதுங்களெல்லாம் பார்த்தா பயந்துக்குவா. அதுக்கும் முன்னாடி நான் என் மக பூங்கொடி கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், தனியாக பேசி இவங்களெல்லாம் பார்த்து நீ ஒன்றும் பயப்பட வேண்டாத்தா, வாழ்கிறதுக்கு பிடிக்கலைன்னா நம்ம வீட்டுக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன், ஆனால் நீ இத்தனை கொடுமையை அனுபவிச்சுட்டு அந்த வீட்டில் வாழணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் உன்னை இந்த நிலைமைக்கு உள்ளாக்குனவங்கள நான் சும்மா விட மாட்டேன், நீ போலீஸில் கரெக்டாக பயப்படாமல் சொல்லுன்னு சொல்லி நான் கொஞ்சம் தனியாக கூட்டிகிட்டு போய் என் மக பூங்கொடி கிட்ட நான் பேசுகிற விதத்தில் பேசுனாதான் இன்ஸ்பெக்டர் அவள் பயப்படாமல் சொல்லுவா. இதுங்களெல்லாம் முன்னாடி வச்சுட்டு கேட்டால் நிச்சயமாக அவள் மனசு குழம்பி போயிடும் அப்படின்னு சொல்ல, உடனே பக்கத்தில் நிற்கிற பேச்சு சொல்கிறாங்க, என்னங்க வேண்டாங்க, அவளே அவள் மனசில் என்ன தோணுதோ அதை சொல்லட்டும், நீங்கள் ஏங்க அப்படின்னு சொல்ல, என்னடி இது போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு நான் கையை நீட்ட மாட்டேன்னு நினச்சிட்டு என்னையே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்ல, உடனே ராசாத்தியும் மஞ்சப்பழ கிட்ட சொல்கிறாங்க, அண்ணன் என்ன இருந்தாலும் மதனிக்கு அவங்க கூட பிறந்த அண்ணனும் அவங்க மதனியும் எங்காவது போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளே பிடிச்சி வச்சு லாக்கப்பில் களி திங்க வச்சுட்டா என்ன பண்ணுறதுங்கிற பயத்தில் தான் அப்படி சொல்கிறாங்க. நம்ம பிள்ளைகிட்ட தனியாக பேசுகிற விதத்தில் பேசிதானே இதுங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். நம்ம பூங்கொடியை நீ வெளியில் கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் தனியாக பேசினேன் அப்படின்னு அங்கே ராசாத்தியும் சொல்ல, உடனே மஞ்சமலையும், என்ன இன்ஸ்பெக்டர், நான் கேட்டது என்னாச்சு, என் புள்ள பூங்கொடி கிட்ட நான் கொஞ்சம் நேரம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே என்ன சார், நீங்கள் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, அந்த பொண்ணு அங்கே என்ன நடந்ததோ அதை சொல்ல போகுது, நீங்கள் எதுக்கு அவகிட்ட பேசணும், ஏதாவது சொல்லி கொடுத்து சாட்சியை கலைக்க பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதை பாருங்க இன்ஸ்பெக்டர், சாட்சியே என் புள்ள, அவள் அடி வாங்கி இப்படி மண்டை வலி பிடிச்சி நிற்கிறத பார்த்து ஒரு பெத்த மனசு படாத பாடுபடுது. அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்லி கொடுக்க போகிறேன், அவள் நெத்தியில் இருக்கிற அந்த காயமே உங்களுக்கு சாட்சியாக பத்தாதா, இருந்தாலும் என் மகக்கிட்ட நீ பயப்படாத ஆத்தான்னு நான் சொல்லணும், வா பூங்கொடி அப்படின்னு இழுத்துட்டு வெளியில் போய் பேசுகிறாரு மஞ்சமலை. கூடவே விடுவனான்னு சொல்லி ராசாத்தியும் போக, இதை பார்வையில் பூங்கொடி, என்ன ஆனாலும் பரவாயில்ல, உன் மாமியாக்காரி மீனாட்சிக்கு கொஞ்சம் கொழுப்பு தான், இல்லைன்னா இப்படி நம்ம வாங்கி கொடுத்த அதுவும் கேஸ் ஸ்டவ்வு அது இதுன்னு உனக்கு தனியாக நீ சாப்பாடாக்கிக்கணும்னு வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் தூக்கி வீசி இருக்கானா, நாளைக்கு இன்னும் இனத்தனத்தை தூக்கி வீசுவாளோ, இப்போவே உன் நெத்தியில் பட்டது வேற எங்கேயாவது பட்டிருந்தா நீ உயிருக்கு போராடுற நிலைமைக்கு ஆயிருந்தா யாரு கவலைப்படுறது. ஐயோ, எங்கள் அண்ணன் உன்னை அதுக்கு தான் பார்த்து இத்த பெரிய பிள்ளையா வளர்த்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாங்க ராசாத்தி. சமயம் அங்க மஞ்சமலை சொல்றாரு, அது மட்டும் இல்லாத்தா, இது
இதுதான் சரியான சந்தர்ப்பம். அங்கே உன் மாமன் மாயாண்டியை பழி வாங்குறதுக்கு இப்போ மட்டும் உன் நெத்தியில் தையல் போட்ட காயத்தோட நீ அவங்க மேலே கம்ப்ளைண்ட்டை கொடுத்தீன்னு வெயி, இதுக்கு மேலே வேற சந்தர்ப்பமே நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது அவங்கள பழி வாங்குறதுக்கு அப்படின்னு அங்கே மஞ்சமலையும் சொல்ல, ஐயோ அப்பா கொஞ்சம் அமைதியாக இருப்பா, நான் என்ன சொல்லணுமோ நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு அங்கே மஞ்சமலையவே மிரட்டிட்டு நேராக உள்ளே வர்றாங்க பூங்கொடி. அதே சமயம் அழகரும் பூங்கொடி கிட்ட, இதை பாரு, உங்கள் அப்பனும் உங்கள் அத்தைக்காரியும் அதையும் இதையும் சொல்லி கொடுத்தாங்கன்னு இல்லாதது பொல்லாததை சொல்லி எங்கள் அம்மா மேலே ஏதாவது உள்ளே தூக்கி வைக்கிற அளவுக்கு ஏதாவது சொல்லிட்ட, அதுக்கப்புறம் பார்த்துக்கோ, நீ என்னைக்கு இருந்தாலும் என் வீட்டுக்கு வந்து தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகரும் மிரட்ட, உடனே அங்கே பக்கத்தில் நிற்கிற மாயாண்டி, எலே அழகரு என்னடா பேசுகிற, பேசாமல் இரு, அவள் மனசாட்சிப்படி உங்கள் அம்மா மீனாட்சி நம்ம பூங்கொடியை கொடுமைப்படுத்தினா வேணும்னே அவளோட மண்டையை உடைக்கணும்னு தான் அவள் இந்த மாதிரி பண்ணுனான்னு நினச்சிருந்தா, அவள் கொடுக்கட்டும், உங்கள் அம்மா மீனாட்சி மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும். அப்படி இல்லைன்னு அவள் மனசுக்கு என் ஆத்தா பூங்கொடி தோணுச்சுன்னா நீ போய் என்ன வேணுனாலும் கூடாத்தா, உன் மனசில் இருக்கிறது நான் எல்லாத்துக்கும் தாயாக இருக்கேன் அப்படின்னு அங்கே சொல்கிறாரு மாயாண்டியும். இப்போ பூங்கொடி சொல்கிறாங்க, இல்லை என் புகுந்த வீட்டில் யாருமே என்னை கொடுமைப்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதிர்ச்சி ஆகிடுது மஞ்சமலைக்கு. ஏ ஆத்தா, என்ன இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு பயந்துட்டு போய் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா இல்லை, தேவையில்லாமல் என்னை கேட்காம வந்து நீ எதுக்குப்பா என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து இத்த பெரிய பிரச்சனை பண்ணி வச்சுருக்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் என் தலையில் விழ போகிறத குறுக்காட்டி பிடிச்சு அவங்க தான் காப்பாற்றினாங்க, இல்லைனா இந்நேரம் என்னோடய உயிரே போயிருக்கும். அதனால் எங்கள் அத்தை மீனாட்சியும் எங்கள் மாமா மாயாண்டியும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மாவை விட ஒரு படி மேலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்படியே மாயாண்டிக்கு கண்ணில் கண்ணீர் மொளன்னு வருது. உடனே மீனாட்சியும், என் ஆத்தா உண்மையாலுமே சொல்கிறியா இல்லை இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் என்னை காப்பாற்றணும்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, உண்மையாலுமே மனசாட்சியோடு தான் சொல்கிறேன் அப்படின்னு அங்கே பூங்கொடி நெஞ்ச நிமித்தி சொல்ல, உடனே அழகருக்கும் மனசுக்குள்ளே சந்தோஷமாகிடுது. என்ன இருந்தாலும் இவளுக்கும் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருங்கிறத இப்போ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அம்மா அப்பாவை பற்றி புரிஞ்சுக்கிறா, அதே போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க. அதே சமயம் அங்கே இருந்த பேச்சியும், இல்லை இப்போவாவது உண்மையை ஒத்துட்டியே, உன் அப்பங்காரன் பேச்சு கேட்டு எங்கே என் மதனியை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவியோன்னு ஒரு 10 நிமிஷம் என் மூச்சே நின்று போச்சுடி அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, அம்மா தாயே இவளுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுத்து எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்கிறவங்க யாருமே தப்பானவங்க இல்லை, எல்லாரும் நல்லவங்கங்கிறத புரிய வச்சியே, ரொம்ப ரொம்ப நன்றி ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றாங்க பேச்சியும். அதே சமயம், யோ மஞ்சமலை இங்கே வாயா அப்படின்னு அங்கே போலீஸ்காரங்க கூப்பிட, என்ன என்ன மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. உன் புள்ள அங்கே தங்க மாதிரி பார்த்துக்கிறாங்கன்னு சொல்கிறா, நீ என்னடானா கொடுமை பண்ணி தான் நெத்தியில் அடிபட்டு தையல் போட்டிருக்குதுன்னு சொன்னேன், யார் சொன்னா உனக்கு இப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அது என் தங்கச்சி ராசாத்தி தான் சொன்னா அப்படின்னு சொல்ல, உடனே யார் அவ ராசாத்தி, அவளை வர சொல்லு அப்படின்னு அங்கே எஸ்ஐயும் கூப்பிட, உடனே மேடம் அது இங்கே நான் அப்படின்னு சொல்லிட்டு பம்பறாங்க ராசாத்தியும். இதை பாரு, ஏதாவது தேவையில்லாத வேலை பண்ணி குடும்பத்தை பிரிக்க நினச்ச, அதுவும் அந்த புள்ள எவ்வளவு இதாக சொல்லுது, அவங்க மாமனார் மாமியார் நல்லா பார்த்துக்கிறாங்க, புருஷனும் நல்லா பார்த்துக்கிறான்னு, அப்படிப்பட்ட குடும்பத்தை பிரிக்க நினைக்கிற உனக்கு 4 தட்டு தட்டினா தான் ஆகும். என்னையா மஞ்சமலை, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவ பேச்சை கேட்டுட்டு வந்து நீயும் நல்லா நடக்கிற குடும்பத்தை கெடுக்க பார்த்தியே, உன் புள்ள நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையான்னு 2 தட்டு தட்டுறாங்க மஞ்சமலையையும் ராசாத்தியையும் போலீஸ்.